வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு அங்கே போக போகிறோம்னு சொன்னால் வித்தியாசமான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக போகிறோம். வாங்க என்னோட சேர்ந்து பார்க்கலாம். அதுக்கு மேலே எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நாங்கள் இன்றைக்கி கல்ச்சர் கொலம்புன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை மொடர்னாக குக் பண்ணி சர்வ் பண்ணுறாங்க. ரிவ்யூ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் பார்ப்போம். சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்குது, இன்டீரியர் எல்லாம் நல்லா டிசைன் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க உள்ளுக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நாச்சார் வீடை மாடிஃபைட் பண்ணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வடிவ டெக்கரேட் பண்ணி ட்ரெடிஷ்னல் வேயும் சேர்ந்து அதோட மொடர்னாக செஞ்சுருக்குறாங்க. இப்போ நாங்கள் மெனு காட்ட பார்ப்போம் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு. இங்கே பேம்பு பிரியாணி தான் ஸ்பெஷல்னு சொல்கிறவங்க. அப்போ நாங்கள் ஒரு பேம்பு பிரியாணி, சிக்கன் பேம்பு பிரியாணியும் மட்டன் பேம்பு பிரியாணியும் எடுக்கலாம்னு இருக்கிறோம். பார்ப்போம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கோண்டு இல்லையோன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கடலையும் கஜுவும் போட்ட கறி. இது கோழி குழம்பு, இது ஆட்டு குழம்பு, இதோட சில்லி பேஸ்ட் மாதிரி. இங்கே ஒரு மயனஸ் மாதிரி ஒரு சோஸ் இருக்குது. இங்கே லைம் மின்ட்டும் இது ஃபேஷன் மின்ட்டும் இருக்குது. இதை பார்க்க எனக்கு குழல் புட்டு ஞாபகம் தான் வருது. பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்ப்பேன் என்ன மாதிரி வருது. இது நான் பிரியாணியை உள்ளுக்கு போட்டுட்டு கறியை அதுக்கு மேலே போட்டு அதுக்குள்ளே முட்டையை மிக்ஸ் பண்ணின மாதிரி இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினது ஒண்டா பேக் பண்ணி ஒண்டா வரும் மாதிரி இருக்குது. இது மட்டன் பேம்பு பிரியாணின்னு இருக்கு. மற்றது சிக்கன் பேம்பு பிரியாணி. அதை போடுறீங்க பார்ப்போம். இது நல்லா இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததில் மட்டன் பேம்பு பிரியாணி நல்லா இருந்தது. ட்ரெடிஷ்னல் ஜஃப்னா ஸ்டைல் மட்டன் கறியோடு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.